குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஷாமலா. வணக்கம் சார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் 2 நாட்களும் பல முறை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஒண்ணுமே பெரிதாக அலுவல்கள் நடக்கல. இந்த கூட்டத்தொடரே இப்படிதான் இருக்க போகுதா? அரசு இறங்கி வருமா? இப்போ நம்ம பேசும்போது சில வினாடிகளுக்கு முன்பு முதல் முறையாக ராகுல் காந்தி ஒரு தர்ணா பண்றாரு பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு பக்கத்துல. அவர்களை சந்திக்க பிரதமர் தன்னோட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல ஜிதேந்திர சிங் அனுப்பிச்சிருக்காரு இப்ப பேசுறதுக்கு. அவர் பேசிட்டு இருக்காரு இப்போ அங்க கூட்டத்துல. முதல் முறையா நான் பாக்குறேன். ராகுல் காந்தி அவர்களிடம் பேச்சுவார்த்தைக்கு ஜிதேந்திர சிங் அனுப்பி அவங்க அப்படியே அங்க ரோட்லயே ஒரு மறியல் மாதிரி அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க பிரதமரை சந்திக்கணும்னு. இது மாதிரி பல முறை நடந்திருக்கு. அமைச்சர் போய் அவங்க இருக்கிற இடத்திலே பார்த்து பேசுறது முதல் முறையா இப்ப நடந்துட்டு இருக்கு. இல்ல, கூட்டத்தொடரை சுமூகமா நடத்துறோம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு தடவையும் சுமூகமாக நடத்துவதற்கு அனைத்து கட்சிகளோட கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்து பேசுறாரு மக்களவை தலைவர். இதெல்லாம் நடக்குது வழக்கமா. ஆனா அதற்கான சுமூகமா நடத்துறதுக்கான எந்த முயற்சிகளையும் மத்திய அரசு எடுக்குதா அப்படின்றதுல ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இந்த பிரச்சனையை அவங்க எழுப்புவாங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தான் இருந்தது. அப்போ அதற்கான சொல்யூஷனை முன்னாடியே தேடி இருக்கலாமோ? இது கூட்டத்தொடர்ல இதை எதிரொலிக்க வைத்து இதை கொஞ்சம் மக்கள் பணம் இங்கு விரயமாகுதோ அப்படின்றதும் கேள்வி எழுது. கட்டாயம் அது இதுதான். பட் இப்ப நடக்குது. இப்ப நம்ம பேசும்போது நடக்கிறது ஒரு புது விஷயம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அவைக்குள்ள நடக்கிறத விட அவைக்கு வெளியே நடப்பதுதான் இதுக்கு காரணம். அதாவது நேற்றுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க தலைநகர் டெல்லியில எப்படி இந்த கரப்பாம்பூச்சி பார்ட்டி ஒரு கூட்டம் கூட்டு அது ஒரு 20-23 நாளா ஓடிட்டு இருக்கு. அதுல சோனாம் வாங்சுக்னு லடாக்கை சேர்ந்த ஒரு என்வாயர்மெண்டலிஸ்ட்டு, ஒரு லடாக்கா போராடுவர். அவர் ஃபாஸ்டிங்கில் இருந்தார். அப்புறம் அவரை போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரும் பார்லிமெண்ட்டுக்கு நம்ம எல்லாரும் நடப்பு ஒரு மார்ச் மாதிரி போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா காவல் அதிகாரிகள் முதல்ல எதிர்பார்த்து என்ன தினமும் 2000 பேர் வராங்க. ஒரு 20-25 நாளாக வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன ஒரு 5000 பேர் வருவாங்க நினச்சாங்க. ஆனால் நேத்திக்கு அந்த கனாட் பிளேஸ் சொல்கிற டெல்லியில், சென்ட்ரல் டெல்லியில் அந்த இடத்துல 50,000 பேர் சேர்ந்துட்டாங்க. அது வந்ததுனால பார்த்தீங்கன்னா யாரெல்லாமா வந்தாங்க. அவங்க நீட்டு கொடுத்தவங்க மாதிரி தெரியல. எல்லா மாணவர்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் எல்லாரும் அதில் வன்முறை பயங்கரமாக இருக்குது. போலீஸ் காவல்காரர்களையும் தாக்கியிருக்காங்க. இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் 80லேருந்து அதிகமாக இளைஞர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி 110க்கு மேலே போலீஸ் காவல்காரர்களும் அட்மிட் ஆயிருக்காங்க. இன்ஜுரி, போலீஸ் வண்டிகள் நொறுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வன்முறை சம்பவம் ரொம்ப நாள் பிறகு நடக்கிறது டெல்லியில். அதுவும் பாராளுமன்ற தொடர் ஆரம்பத்தில். அப்புறம் அந்த ஏரியா எப்போதும் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஆரம்பிக்கிற டயத்தில் அந்த இடத்துல ப்ரொஹிபிட்டரி ஆர்டர்ஸ் இருக்கும். எப்படி உங்களுக்கு கோட்டை சுற்றி வர ப்ரொஹிபிட்டரி ஆர்டர்ஸ் இருக்குதோ அது எப்போதும் இங்கே இருக்கும் இந்த நேரத்தில். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய வன்முறை நடந்த பிறகு அரசு தரப்பில் இருந்தும் நேற்றுக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காக்ரோச் பார்ட்டிக்கு அவங்க பார்க்கணும்னு சொன்ன பிறகு நம்ம சுகாதார மந்திரி அமைச்சர் ஜேபி நட்டா அவர்களை பார்த்தாங்க. இதெல்லாம் முதல் முறையாக நடக்குது. இந்த மாதிரி எந்த போராட்டத்திலையும் யாராவது இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க இவங்க. அப்போ போராட்டத்தில் நியாயம் இருக்கோ அதனாலதான் எல்லாமே மாறி நடக்குதோ? மேலும் இன்னும் அந்த அபிஜித் தீப்கே சொல்லும் போது எங்க 5 மணி நேரம் வேஸ்ட்பா, அவரை பார்த்ததுல எந்த யூஸுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வெளியில பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது சொல்றாரு. இல்ல அது சொல்றாங்க. பட் அதே நேரத்தில் அவங்க வச்சிருக்கிற டிமாண்ட் எல்லாம் இருக்கு பாருங்க. தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சரை நீக்கணும். அதுக்கு பிறகு இந்த நீட்ல பல பேர் உயர எழுந்திருக்காங்க, அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும். மாதிரி பல இது இருக்குது.
அதே நேரத்தில் நீட் விவகாரத்தில் பேப்பர் லீக் மேட்டர்ல இருந்து அது ஆரம்பிச்சிருக்கு. இந்த பேப்பர் லீக்கு முதல்ல நீட் வந்தது என்ன, அந்த நீட் வந்த பிறகு அதில் ஏன் ஊழல் வருகிறது, அப்படி எந்த மாணவர்களோட பேரண்ட்ஸு கொஸ்டின் பேப்பர் பணம் கொடுத்து வாங்கி தர்றாங்க பிள்ளை படிச்சுட்டு பாஸ் பண்ணி உள்ளே போனோன்னு பல விஷயங்கள். இதில் கடந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 பேர் டைரக்டாக இன்வால்வ்டு இந்த லீக்கேஜில், அவங்கள பிடிச்சிருக்காங்க சிபிஐ என்கொயரியில். அதை தவிர்த்து பீகார் போல மாநிலத்தில், யூபி மாநிலத்தில் உங்களுக்காக வேற ஒருத்தர் போய் பரீட்சை எழுதிட்டு வர்றாங்க. அது மாதிரி 30 பேரை பிடிச்சிருக்காங்க. அது நீட்டு வச்சுருந்துங்க ஒன்று சொல்கிற பேர் நீட்டுன்னு இல்லை. இன்னைக்கு நம்மளோட கல்வியோட இது இருக்கு பாருங்க, சிஸ்டம் இந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது பாருங்க. எல்லா பிள்ளைகளும் லட்சக்கணக்கான பிள்ளைகள் எல்லாத்துலேயும் பரீட்சை கொடுக்க வேண்டியிருக்கு. நீட்டு, ஜேஇஇ, அப்புறம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லாம் அதுக்கு தனியாக கொடுக்கணும். இதை வச்சுன்னு இதை இருக்கிற ஒரு டென்ஷன் இருக்கு பாருங்க. இந்த டென்ஷன் இந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்குள்ள, இளைஞர்களுக்குள்ள, அப்புறம் 10ஆம் கிளாஸ்ல இதை படிக்கணுமா அதை படிக்கணுமா, 9ஆம் கிளாஸ்ல இன்னொரு மொழி கற்றுக்க, இந்த மாதிரி டென்ஷன் ஏற்றுட்டே போகிறது பாருங்க. அதுக்கு ஒரு இதுதான் நேற்றுக்கு டெல்லியில் நடந்த சம்பவம். அண்ட் இன்னைக்கு அது முழுமையாக மற்ற எதிர்கட்சிகளும் வந்திருக்காங்க. ஏன்னா முதல்ல இந்த கரப்பாம்பூச்சி ஆரம்பிச்ச போது ராகுலுக்கே சந்தேகம், எப்படி அரசுக்கு சந்தேகமோ இது பின்னணியில் யாருன்னு காங்கிரஸ்குள்ளே சந்தேகம் இருந்தது. இதில் நம்ம தலையை விட்டுட்டு நம்ம எதிர்கட்சியாக வர பார்க்குறோம், வேற எவங்களாவது ஸ்பேஸ் எடுத்துருவாங்களோன்னு. அதில் ஆம் ஆத்மி பார்ட்டி கை இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருந்தது. அதில் பாருங்க, அதனால தான் ராகுல் காந்தி அங்கே போகவே இல்லை கடைசி வரை. அப்புறம் சோனியா சொன்ன பிறகு அதுக்கு நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா பவன் கரா போய் பார்த்துட்டு வந்தார், காங்கிரஸ் எம்பி. இது ஒரு சந்தேகம், இது பின்னாடி யாரு முன்னாடி யாரு. ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னங்க? மூல காரணம் இதுதான். இன்னைக்கு நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி பேசும்போது வெறும் நீட்டை பற்றி ஒன்று இல்லை, நமக்கு என்ன குவாலிட்டி கிடைக்கிற சொல்லுங்க. அகில இந்தியா லெவலில் ஃபேக்கல்ட்டியோட குவாலிட்டி, ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது படிப்பு கிளாஸ் எப்படி நடக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பல இடங்களில் படிப்புன்னு ஒன்றும் கிடையாது. எப்படியோ ஒரு எக்ஸாமை கொடுத்துட்டு குவாலிஃபை பண்ணி வெளில வந்துடுறாங்க. வெளில வந்தப்புறம் என்ன ஆகிறாங்க? அன்எம்ப்ளாயபிளாக இருக்காங்க. ஒரு இன்ஜினியரிங் டிகிரி வச்சுட்டு இன்ஜினியரிங் வேலைக்கு எங்கே போட்டாங்கன்னா இன்டர்வியூவில் அவங்களால செலக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த எது அவங்களுக்கு நாலேஜ் வந்திருக்கணும், அந்த நாலேஜ் இல்லை. இதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை. சரி, இதுல தேசிய கல்வி கொள்கையே சரியில்லையா? தேசிய கல்விக் கொள்கையே சரியில்லையா? தேசிய கல்விக் கொள்கை பல குழப்பத்தை ஏற்படுத்திருச்சா? அது புதிய தேசிய கல்விக் கொள்கை. அது ஒரு பக்கம். கொள்கை பாருங்க, கொள்கை வந்துட்டே இருக்கு, புது புது கொள்கை. ஆனா இது மாற மாட்டேங்கிறது. சிஸ்டம்ல இருக்கிற பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்கிறது. இது தமிழ்நாட்டிலே இருக்கு, எல்லா மாநிலங்கள்லயும் இருக்குது. சரி, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்றது ஒரு நியாயமான கோரிக்கை தானா? ஏன்னா இந்த சிஸ்டம்குள்ள இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையுமே சால்வ் பண்ணல அப்படின்னா அப்போ அவர் அந்த இடத்துல இருக்கிறது சரியா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அப்ப ஏன் மத்திய அரசு அதற்கு இல்ல? அதுக்கு அப்ப எல்லாமே எத்தனை போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, எத்தனை ஆட்சியில எவங்க விட்டுட்டு போயிருக்காங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டிலே நீங்க பேசும்போது நான் கேட்கிறேன், எந்த அமைச்சர் விட்டுட்டு போனாங்க? இந்த கல்ச்சர் முன்னெல்லாம் எல்லாம் இருந்ததுன்னா ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. ஒரு அரியாலூர் ஆக்சிடென்ட் ஆகும் போது நம்ம லால் பகதூர் சாஸ்திரி ரயில்வே மந்திரியா இருந்தார், ராஜினாமா பண்ணாரு. அதுக்கு ரொம்ப இப்போ ஒரு ரீசெண்ட் மெமரியில சொல்லணும், மாதவராவ் சிந்தியா ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ் பிளேன் கிராஷ் ஆச்சு, அதனால ரிசைன் பண்ணாரு. இப்போ அந்த கல்ச்சரே போயிடுது, மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. என்ன பாருங்க, அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. இந்த மாதிரி அமைச்சருக்கும் சரி, அமைச்சரவைக்கும் சரி, அரசுக்கும் சரி, என்னன்னா அதை மாற்றணும், சீர்படுத்தணும். அதை பண்ணாம வேற ரிசைன் பண்ணிட்டு போன அடுத்த மந்திரி வந்த அப்புறம் என்ன ஆக போகுது? இப்ப நீட்டை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரதமர் சொல்லியிருக்காரு, பட் தொடர்ந்து இப்ப என்ன இருக்குன்னா நீட் இது ரீ எக்ஸாமினேஷன் நடந்தது. அது எவ்வளவு விரைவாக அதுக்கு ரிசல்ட் டிக்ளேர் ஆகுது ஒரு புதுசாக பார்த்து உடனே டிக்ளேர் பண்ணி அதை இப்போ கேண்டிடேட்ஸ் எல்லாம் போயாச்சு அட்மிஷனுக்கு, யாருக்கு கிடைச்சதோ அவங்க போயிட்டாங்க. இந்த போராட்டத்தில் இருக்கிறவங்க கேண்டிடேட்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க வயசு எல்லாமே ஆவரேஜ் வயசு 25க்கு மேல இருக்குது. யாருமே இது இல்லை இப்போ டெல்லியில. அப்புறம் அது எப்படி பார்த்தீங்கன்னா அது வேற விதமான போராட்டம் இருக்கு. இப்போ ஷாஹின்பாக்ல சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வச்சு நடந்தது. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் பாருங்க, இரவு நேரத்தில் சாப்பாடு வருது, விதவிதமா சாப்பாடு வருது, ஒரு இன்டர்வெல்ல வருது. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது.
மக்கள் அதிருப்தி இருக்கிறது. அந்த அதிருப்தியை டேப் பண்ணி எந்த சக்திகளும், எந்த கட்சிகளும், எந்த தலைவர்களும், எந்த அரசியல்வாதிகளும் மோதிக்கு எதிர்த்து இருக்கிறாங்களோ, பாஜகவை தேர்தலில் தோக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்களோ, அவங்கெல்லாம் இதுல வேற விதமாக மறைமுகம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கரப்பாம்பூச்சி பார்ட்டியோட ஃபேஸ் யாரு? அபிஜித் திப்கேங்கிறாரு. அவர் மகாராஷ்டிரா சேர்ந்தவர். என்ன பண்ணாரு? அமெரிக்கால படிப்பு முடிச்சுட்டு இங்க வந்திருக்காரு. இப்ப அமெரிக்கால படிப்பு முடிச்சுட்டு இவர் ஒரு எஜுகேஷன்ல கலந்துக்கிறாரு, ஆரம்பிக்கிறாரு. அது என்ன? உச்ச நீதிமன்றத்துல நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு கமெண்ட் கொடுக்கிறாரு. வெறும் வேலை இல்லாத அதுல இருந்து புஷின் கிளம்பி எடுத்து ஒரு பக்கம் மக்களோட ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. மக்கள் தான் சொல்ல போனா யங்ஸ்டர்ஸோட ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. சிஸ்டம் நம்மளோட இதை ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறது. நல்ல கல்வி கிடையாது, கிடைத்த கல்வி பிறகு வேலை கிடையாது. இப்போ இது இன்னும் டீப்பர் ப்ராப்ளம். இதை வச்சு அரசியல் நடப்பது வேற. பட் அதே நேரத்தில் இப்போ எதிர்கட்சிகளும் பாருங்க, இது பல முறை இந்த மாதிரி நடக்குது. பாருங்க, தர்மேந்திர பிரதான் இங்க இருப்பார், நாளைக்கு போயிடுவார். ஆனா முதல் முறையாக நான் 2-3 விஷயம் பார்க்கிறேன். ஒன்னு, இந்த பேச்சுவார்த்தை நடத்துவது. இரண்டாவது, ஜிதேந்திர சிங் போய் காங்கிரஸ், அது ராகுல் காந்தியோட போய் பேசுவது. அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல இது என்ன தெரியுதுன்னா, இந்த அரசுக்கு, பிரதமருக்கு, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எங்கேயோ புரிஞ்சு கொடுத்து இது மேட்டர் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு, இது சரியா ஹேண்டில் பண்ணா கைவிட்டு போயிடும். ஆட்சி கவிழ்ப்பதற்கான சதி இதுக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் வருது. உண்மையிலேயே அப்படி இருக்கா? நேபாள் மாதிரி இங்க ட்ரை பண்றாங்க இப்படின்லாம் சொல்றாங்களே, உண்மையிலே அப்படி இருக்கா? அதுதான் சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, இல்ல சிஸ்டம்ல ப்ராப்ளம் இருக்குன்ற சீரியஸ்னஸ் அரசுக்கு புரிஞ்சிருக்கா? இது 2 கலந்து இருக்கு. சிஸ்டத்தில் இருக்கிற ப்ராப்ளம் அதை பல விதமாக அதை டேப் பண்ண பார்க்குறாங்க. அது பார்ப்பாங்க, அது நேச்சுரல். பட் முதல்ல என்னன்னா, இதில் சொல்லுவாங்க, டோன்ட் அலோவ் த கிராஸ் டு க்ரோ நார் த ஸ்னேக் டு கம். முதல்ல நீங்கள் புல்லு இதெல்லாம் வளர விட்டீங்கன்னா பாம்பு வரத்தான் செய்யும். ஸோ இப்போ இருக்கிற சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா, இந்த கடந்த 12வது அரசில் மோடி அரசோட ஏதாவது ஒரு நெக்லெக்ட் என்னன்னா எஜுகேஷன் செக்டர். பல விஷயத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசுறீங்க, கனெக்டிவிட்டி பண்றீங்க, பல திட்டங்கள் கொண்டுறீங்க. ஆனால் எஜுகேஷன் மேலே நீங்க கொடுக்க வேண்டிய அட்டென்ஷன் கொடுக்காத மாதிரி தான் படுது. ஏன்னா நீங்க கொண்டு வர மாற்றங்கள்லாம் பாருங்களேன், அடிப்படையே உள்ள எதுவும் மாற மாட்டேங்கிறது. அதுதான் மக்கள் மத்தியில, இளைஞர் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்குது. இதை பல பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா, இந்த மேட்டரை இப்ப பிரதமர் புரிந்து கொண்டு விட்டார். ஏன்னா இதை நீங்க டேக்கிள் பண்ணி ஆனோம். தேர்தல் ஜெயிப்பது தோக்குவது பல காரணங்கள் இருக்குங்க. இப்ப பாருங்க, இப்ப காங்கிரஸ் கட்சியே இதை பெருசா எதுக்கு காங்கிரஸ் கொண்டு வரேன்னா, ஒரு பெரிய எதிர்கட்சி. மற்ற கட்சிகள் இவரை காங்கிரஸ் என்ன ரொம்ப இதுவா இருந்ததுன்னா, பார்லிமெண்ட் தொடர்ல முதல் சப்ஜெக்ட் இந்த ராமர் கோவில்ல இந்த நம்ம டொனேஷன் திருட்டு நடக்கும், அதை வச்சுட்டு பெருசு பண்ணணும். ஏன்னா அது பண்ணாதான் யூபி தேர்தலில் நமக்கு ஒரு இது இருக்கும். அதுல தான் அவங்க முடிவு பண்ணாங்க. நேத்திக்கு அந்த சபையோட இதை ஒத்து வச்சுட்டு இதை எடுத்துக்கலாம் சொன்னதுல எதுவுமே இந்த நீட்டை வச்சுன்னு கொண்டு வரல. அவங்க மற்ற மசோதா தான் கொண்டு வந்தாங்க. ஏற்கல சபாநாயகர், அது வேற விஷயம். பட் காங்கிரஸ் கட்சிகளும் இது இருந்தது. ஆனா இடதுசாரி கட்சிகள், மற்ற கட்சிகள்லாம் காங்கிரஸ்ல பிரஷர் போட்டு இல்ல இந்த மேட்டர் நம்ம விட்டுறக்கூடாது. ஆனா அதே நேரத்துல நம்ம எல்லாரும் நினைச்சு கொண்டு இருக்கிற ஒரு இது என்னன்னா, பிரதமர் மோடி இதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு போயிடுவார். அப்படி இந்த தரம் போகல. இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல இதோட சென்சிட்டிவிட்டியை புரிய ஆரம்பிச்சிருக்கு. சரி, அப்ப இந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறது விரைவில் வரும்னு எதிர்பார்க்கலாமா? ஏன்னா சீரியஸ்னஸ் புரிஞ்சிடுச்சு, சென்சிட்டிவிட்டி புரிஞ்சிடுச்சுன்னா அப்போ இதுக்கான தீர்வை நோக்கி பயணிக்குமா மத்திய அரசு? கட்டாயமாக. அடுத்த நீட் பாருங்க வேற விதமா இருக்கும். அது கட்டாயமா வேற சிஸ்டம் வரப்போகுது. அது முன்கூட்டியே அவங்க சொல்லிட்டாங்க. பல ஆலோசனைகள் நடந்திருக்கு. பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு நாள்ல அந்த எக்ஸாம் வைக்கிறதுக்கு இப்ப ஜேஇ பாருங்க, அது ஓவர பீரியட் ஆஃப் 4-5 நாள் நடக்குது. அப்புறம் இன்னொரு விஷயங்க, ஒரு தரம் தான் நீங்க கொடுக்க முடியும் நீட்டு, இல்ல கொடுக்க முடியாது சொல்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு புது சிஸ்டம் கொண்டு வரலாம். நீங்க 3 தரம் கொடுங்க, அதுல பெஸ்ட் ரிசல்ட் எடுத்துப்போம். எப்ப எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டா பண்ணுங்க. இப்ப நீட் கம்ப்யூட்டர் கிடையாது. இப்ப ஜேஇ பாருங்க, கம்ப்யூட்டர்ல அந்த எப்ப வேணா நீங்க ஒரு டேட் கொடுப்பாங்க, அந்த டேட்ல போய் உட்காந்துட்டு வந்துடலாம். இப்ப நீட்டை பொறுத்த மட்டும் என்னன்னா, அதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு.
20-25 லட்சம் பேர் மேல கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சிஸ்டம் ஏன் வந்தது? நீட் கொண்டு வந்தது யாரு? எந்த அரசு காலகாலத்தில் அது ஆரம்பிச்சிச்சு? யூபிஏ காலத்தில் டிஎம்கே அதில் ஒரு மெம்பர் இது பார்ட்டாக இருந்த பொழுது மெடிக்கல் எஜுகேஷனில் ஒரு ஸ்டாண்டர்ட் வரணும் ஒன்று. இரண்டாவது இந்த கேபிட்டேஷன் ஃபீயை ஒழிக்கணும்னு. அண்ட் மேக்சிமம் எதிர்ப்பு தமிழ்நாட்டிலேருந்து வந்தது. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் அரசியல்வாதிகள் இந்த காலேஜை நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு பாருங்க, இதுதான் வருத்தமான விஷயம் ஷாம்லா. இங்கே தான் நான் சொல்ல வரேன். யார் கேபிட்டேஷன் ஃபீ கொடுத்து அட்மிஷன் வாங்கி கொடுத்துருந்தாங்களோ தான் பிள்ளைகளுக்கு, அந்த மாதிரி பேரண்ட்ஸ் தான் இந்த கொஸ்டின் பேப்பரும் வாங்குறாங்கிறேன். அவங்க ஏன்னா அவங்கள்ட்ட படம் இருக்கு, பிள்ளைகளோட ஆசையை பூர்த்தி பண்ணணும். இது அடிப்படை ஒரு சோஷியல் சைடு இருக்குது. நம்ம சமூகத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற சில பிழைகளும் வெளியில காமிக்குது. அப்படி ஒரு சீட்டை வாங்கணுமா? ஏன்னா பாருங்க, இது சிம்பிளா இருக்கு. ஏன்னா யாரு டொனேஷன் கொடுத்தாங்களோ அவங்க கொஸ்டின் பேப்பர் வாங்கிடுறான். அதை தவிர்த்து கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு அந்த பிள்ளைய பரீட்சைக்கு போவது இல்லை. வேற நீட்டு இதெல்லாம் பண்ணவங்க அவங்க போய் உள்ள எழுதிட்டு வெளில வர்றாங்க. அப்படி மாட்டின்னு இருக்காங்க 30 பேர். இன்னும் எவ்வளவு பேர் மாட்டிக்காம போனாங்களோ நமக்கு தெரியாது. இந்த போராட்டக்காரர்களை கையாண்ட விதம் அப்படிங்கிறது சரியில்லை. இதற்கு இப்ப அமித்ஷா அவர்கள் ரிசைன் பண்ணணும். அமித்ஷா அவர்கள் ரிப்போர்ட் பண்றது பிரதமர் மோடி, அதனால அவரும் பண்ணணும்னு இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு வெளியே பேசும் பொழுது சொல்லி இருக்கிறாரு. அடுத்து இப்ப நீட்டுக்கான பிரச்சனை, கல்வி சிஸ்டத்துக்கான பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா கூட அடுத்து நாங்க அயோத்தி கோயில் பிரச்சனையை கையில் எடுப்போம், நன்கொடை முறைகேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த கூட்டத்தொடர நிஜமாவே முடக்கத்தான் போகுதா எதிர்க்கட்சிகள்? இதுக்கு நடுவுல திமுக மேகதாது பிரச்சனையை எழுப்பி அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. சோ இந்த எப்படி பாக்குறீங்க இந்த எல்லா விஷயம்? இந்த கூட்டத்தொடர் இப்படியே தான் போகுமா? எதிர்பார்த்த அளவுக்கு எந்த ஒர்க்குமே அங்க நடக்க போறது இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, இதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு பெரிய இருக்கு. ஒரு பெரிய மலைப்பாம்பு படுத்துன்னு இருக்கு, கண்ணுக்கு தெரியல. அதுதான் டீலிமிட்டேஷன் பில்லு. அதுதான் அப்ப திமுகவை பார்த்துக்கிட்டு பிஜேபி காத்திருக்கா. டீலிமிட்டேஷன் வந்தா டிஎம்கே தான் அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணணுமா? the elephant in the room னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஒரு பெரிய யானை, நான் யானைன்னு சொல்ல, ஒரு மலைப்பாம்பே உட்கார்ந்துட்டு இருக்கு. அது இதெல்லாம் இஷ்யூ எல்லாம் போயிட்டு இது பின்பக்கம் வேற நடக்குது. இந்த தொடர்ல என்ன ஜாஸ்தி நடக்குது ஷாம்லா? அவைக்குள்ள நடக்கிறத விட அவை வெளியில நிறைய நடந்துட்டு இருக்கு. சரத்பவார் என்சிபியை என்டிஏல சேர்த்துருவாரா? இல்ல சுப்ரியா சுலே ராஜ்நாத் சிங் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்களே. அதுக்குதான் நீ கர்கே காலிலே நீங்க விழுந்துட்டாங்க. உங்களுக்கு சந்தேகம் வரும் வந்துட்டு இருக்கு சொல்லி நீ கர்கே காலிலே விழுந்து. ஓகே சரி, வெளியில நடக்கிற கேள்வி ஏன்னா இந்த கேள்வி எல்லாரும் கேட்டாங்க, என்ன நீங்க ராஜ்நாத் காலில் விழுந்தீங்கன்னா? அவங்க சொன்னாங்க, எனக்கு மகாராஷ்டிரால எனக்கு கத்து கொடுத்த பரம்பரை ட்ரெடிஷன் பெரியவர்களோட ஆசி வாங்குவது, அதனால காலில் விழுந்தேன். அதனால இன்னைக்கு அவங்க காலில் விழுந்துட்டாங்க. சரி 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 சொல்லுங்க. வெளியில ஆனா தமிழ்நாட்டுல காலில் விழுறது ஏத்துக்க மாட்டோம் சார், ஒரு தனி வரலாறு இருக்குது. ஆமா, நாங்க ஏத்துக்க மாட்டோம். சொல்லுங்க, வெளியில நடக்கிறத பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க. இல்லைங்க, அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்தது தான். ராமர் கோயில் திருட்டு இதெல்லாம் வரும், நீட்டும் எதிர்பார்த்தது தான். இல்ல இது நடுவுல ஒரு வன்முறை சம்பவம் ஏற்பட்டுடுச்சு. அது ஒரு பொது இதுல என்ன பாத்தீங்கன்னா இப்ப நம்பர், அதாவது இந்த டீலிமிட்டேஷன் விமென்ஸ் பில்லு, இப்போ விமென்ஸ் பில் கோட்டா இருக்குதுங்க. இப்போ ஒண்ணுமே இந்த மத்திய அரசு இதுல செய்யலைன்னா என்ன ஆக போகுது? சென்சஸ் வரும், சென்சஸ் வந்த பிறகு ஃபிகர்ஸ் வந்த பிறகு ஒரு கமிஷன் போடுவாங்க. அதில் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அதில் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்தில் ரிட்டையர்டான ஜட்ஜஸ் இருப்பாங்க. அவங்க எல்லா மாநிலத்துக்கு சென்று எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸோட பேசி அப்புறம் ஒரு ஃபார்முலா போடுவாங்க. அதில் சில பாயிண்ட்ஸ் வைப்பாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள பாயிண்ட்டு, ஆந்திர பிரதேஷ்க்கு ஒரு பாயிண்ட்டு, இது தகுந்த மாதிரி சீட் எவ்வளோ கொடுக்கலாம். பட் அதை விட ஒரு ஷார்ட்கட் ரூட் என்னன்னா, எது அப்போ இந்த பேச்சு 50% ஏற்றி விடலாம், அந்த 50% கொடுத்துடலாம், மகளிர் கொடுத்துடலாம். பட் ஆனால் அந்த சட்டத்தில் வரல இது. அதனால தான் போன தொடர்லேயும் நீங்கள் இந்த கேள்வி வந்தது. நீங்கள் சொல்கிறீங்க பேப்பரில் நியூஸ் வருது, ஏன் சட்டத்தில் இல்லை? இந்த தடவை பார்த்தீங்கன்னா அது அந்த ஃபார்முலா பற்றி அன்அஃபிஷியலாக பல தலைவர்களிடம் பிஜேபி தரப்பிலிருந்து பேசப்பட்டு இருக்கிறது, திமுக உள்பட. அதை காங்கிரஸுக்கு அதை கடுமையாக எதிர்க்கிறது.
காரணம் இந்த 543 நமக்கு இவ்வளோ திணறது. இது வந்து 816 ஆச்சுன்னா நம்ம கட்சினால அவ்வளோ சீட்டு நம்மளால் ஜெயிக்க முடியுமா? இந்த ஒரு கேள்வி வருது. அதனால அவங்க அடிப்படையாக எதிர்க்கிறாங்க, வேண்டவே வேண்டாம், இதே 543 இருக்கட்டும். ஏன்னா உங்களுக்கு காங்கிரஸோட கெப்பாசிட்டி, ஆல் இண்டியா கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை. இது 800 சீட் ஆச்சுன்னா காங்கிரஸால் இப்போவே 100 தாண்ட மாட்டேங்கிறது. அப்போ அவங்க எப்படி அட்லீஸ்ட் 200 250 வந்தால் தானே ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்டாவது பண்ண முடியும், ஒரு கூட்டாட்சி. அதாவது மத்திய அரசில் சொல்கிறேன். அதனால 29 இப்போ இதில் வந்து சீக்கிரம் கொண்டு தான் 29 வந்துடலாம். திமுக பொறுத்து மட்டும் இங்கே பாஜக தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, நிலைமை மாறிடுறதுனால அவங்களோட இது மைண்ட் மாறிட்டு வருது. அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க, ஆட்சி திருப்பி வருவோம், அது 29லையும் நல்லா பண்ணுவோன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்து திமுக. தோத்த பிறகு நம்ம எதிர்கட்சி ஆயிட்டோம். 39 லோக்சபா சீட்டு, பாண்டிச்சேரி 40ல் நமக்கு ஏதாவது இப்போ தாக்கு பிடிக்க முடியும், விஜய் முதல்வர் ஆரம்பிறாங்க, டவுட் வந்துருச்சு. அதனால அவங்க சீட் ஏறினா நல்லது தானேங்கிறாங்க. அதனால தான் பாருங்க சரத்பவார், சுப்ரியா சூலே இவங்க ஸ்டாண்டும் திமுக தலைவர்களுடைய ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறுவது. என்ன ப்ரொபோசல் வரட்டும் பார்ப்போம், ப்ரொபோசல் எப்படி இருந்தோ அதை எதிர்க்கிறோம். இல்ல வெளியில பேசுறாங்க ஃபார்முலா வச்சுன்னு சொல்றீங்களே, அப்ப திமுக கிட்ட என்சிபி கிட்ட எல்லாம் முடிச்சிட்டாங்களா? பேச்சுவார்த்தையை முடித்து விட்டதா பிஜேபி? ஒரு இன்ஃபார்மல் இது நடந்திருக்குங்க, இது நடக்காம இது புகையில நடந்திருக்கு. அதை தவிர்த்துங்க திமுக எப்போது நீங்க பார்த்திருக்கீங்க, ஆட்சி தமிழ்நாடு இல்ல போது மத்திய அரசுல அவங்க எப்போதுமே ஃப்ரெண்ட்லி பொசிஷன் எடுப்பாங்க. அதுக்காக கூட்டணியில சேர்ந்துருவாங்க எல்லாம் கிடையாது. பட் டெஃபினெட்லி அவங்க இதை, ஏன்னா இப்போதைக்கு பாஜக ஒண்ணுமே இல்லையே தமிழ்நாட்டில், இப்ப என்ன பண்ணணும்? சரி, இல்ல மேகதாது பிரச்சனையும் அதுக்கு தான் எடுத்திருக்காங்களா? ஒருவேளை டீலிமிட்டேஷன் பில்லு வந்தா வெளிநடப்பு பண்ணிட்டாங்கன்னா கூட ஒரு 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 ஃபேவரிங் சிச்சுவேஷன் தானே வந்து அது மத்திய அரசுக்கு வரும். அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு தான் இந்த பிரச்சனையவே கொண்டு வந்திருக்காங்களா? அப்படி ஒரு பார்வையும் இங்க இருக்கு. அப்படித்தான் வந்து அங்கேயும் அதை பார்க்கப்படுகிறதா? திமுக வந்து தயாராகி விட்டதா டீலிமிட்டேஷன் பில்லுக்கு வந்து எப்படியாவது ஒரு ஆதரவை கொடுக்கறதுக்கு? இல்லைங்க, இப்போதைக்கு அவங்க கமிட் பண்ணல ஒன்றும். ஆனால் பில் மாறி வந்ததுன்னா, ஒரு சீட்டை ஏற்றிட்டாங்கன்னா அதை அவங்க உள்ள வரவேற்பான்னு தான் பிஜேபிக்கு இருக்கிற ஃபீட்பேக் ஒன்று. இரண்டாவது, மேகதாத்து சொல்லி வெளிநடப்பு செய்ய முடியாது. காரணம், இது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். இந்திய அரசியல் சட்டத்தை நீங்கள் மாற்றணும்னா 2/3 மெம்பர்ஸ் உள்ளே இருக்கணும் அவையில். அவங்க வெளியில் போக முடியாது, உள்ளே இருந்து ஓட்டு போட்டானா 2/3 பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் சொல்கிறது. ஓகே. ஸோ அதனால அவங்க சும்மா வெளில போக முடியாது, அது ஒரு பக்கம். ஆனால் இவங்க மேகதாது எழுப்ப காரணம் என்னன்னா காங்கிரஸ்க்கு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு. ஏன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்குது, காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில் இருக்குது. அப்போ இதை ஒரு ப்ரெஷர் கொடுத்தா விஜய்க்கு ஒரு நெருக்கடி வரும் இல்லை, அது லிமிட்டட் டு தமிழ்நாடு கர்நாடகா காங்கிரஸ் டிஎம்கே பாலிடிக்ஸ். சரி, இல்ல இப்ப வந்து ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் வந்து அந்த இண்டி கூட்டணியில நடந்ததாகவும் திரும்பவும் திமுக அதுல பங்கேற்கல அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. அப்ப திமுக இனிமே இல்ல அப்படிங்கறத அங்க முடிவு பண்ணிடுச்சா, அதை சொல்லிட்டாங்களா? எப்படி இத வந்து காங்கிரஸ் பாக்குறாங்க? இல்லைங்க, கட்டாயமா ஒண்ணுங்க, இது வந்து இதை அவங்க இது பண்ணிக்க மாட்டாங்க. பாருங்க, திமுக பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க பொசிஷன் ரொம்ப கிளியரா இருக்குது. ஏன்னா அவங்க இதை எப்போதும், ஏன்னா எப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய இது உரசல் இல்லை, ஒரு பிரிவு தேர்தலுக்கு பிறகு இவங்க விட்டுட்டு போனது, அதை இது பண்ணினது, அது அவங்களுக்கு அதை இப்போ உள்ளுக்குள்ளே நம்ம கேள்விப்படுறது என்னென்னா, ஆல்ரெடி நம்ம முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து டிஎம்கே எம்பிஸ்கள் அதான் சொல்லியிருக்காங்க, சும்மா அனாவசியமாக நம்ம பிரதமரெல்லாம் தாக்க வேண்டாம், நம்ம இதை பார்த்துட்டு கொஞ்சம் இது பண்ணணும், ஒரு சிக்னல் போயிருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 பாருங்க, தனியாக உட்காரணும்னு சொல்லி இடம் கேட்டு கனிமொழி லெட்டர் வேறு போட்டாங்க ஸ்பீக்கருக்கு. அப்போ ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸில் என்ன ஒரு சிந்தனை என்னன்னா, சோனியா காந்தி என்ன நினைக்கிறாங்க, என்ன இருந்தாலும் டிஎம்கே விட்டுவிடக்கூடாது, நம்ம திமுக வச்சுக்கணும் பக்கத்தில், நமக்கு 29ல் தேவைப்படும், நிலைமை மாறலாம், அப்படி மாறிக்கிச்சுன்னா நமக்கு அது ஒரு சௌரியம் தானே, எதுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ண விடுறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்குது ப்ராசஸ். அதில் காங்கிரஸ்குள்ள குழப்பம் இருக்குது. திமுக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கிட்ட இப்போதைக்கு நம்ம ஒன்றும் செயல்பட வேண்டாம், ஏன்னா நம்ம கேடர்லேயே அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது காங்கிரஸ் மேலே.
சரி. அப்ப இல்ல இங்க திருமா அவர்கள் சொல்றாரு, இண்டி கூட்டணிக்கு தாவேகாவும் வரணும், திமுகவும் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் முன்வைக்கிறாரு. அப்படியெல்லாம் ஒரு சூழல் வர்றதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கா? மேலும் இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும் பொழுது இந்த திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து வெளியில வந்த எம்பிக்கள்லாம் சேர்ந்து அந்த கட்சியை வந்து எப்படி திடீர்னு கூப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பப்பட்டது. இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் வந்து தீர்க்கப்படுமா? எப்படி அந்த கட்சிக்கு திடீர்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அங்க கூப்பிட்டு பேசினாங்க? அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அது இன்னும் அங்கீகாரம் கொடுக்கல. ஆ. அவங்க செப்பரேட்டா சீட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் ஸ்பீக்கர் முடிவு எடுக்கல. ஒன்று. இரண்டாவது என்னன்னா, அதிலே இவங்களுக்கு ஒரு கோபம். நீங்க அவங்கள உங்க ஃபைனல் டிசிஷன் சொல்றதுக்கு முன்னாடி அவங்கள எப்படி நீங்க தனி இடம் கொடுத்துட்டீங்க அவங்க கேட்டதுக்கு? அது ஒரு பக்கம். திருமாவளவன் சொல்வது பார்த்தீங்கன்னா, அவர் கட்சியில் இருக்கிற ஒரு பிரச்சனை அண்ட் அவருக்கு பர்சனலாக ஒரு ப்ராப்ளமா இருக்குது. ஒரு பக்கம் கட்சியில பிரஷர் வந்ததுனால இந்த விஜயோட கூட்டணியில சேர முடியாச்சு. அதே நேரத்தில் அவருக்கு விருப்பப்படி ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறதுனால வருத்தம் இருக்குது. அவர் பாருங்க இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லாமல் ஒரு நடு இதில் இருக்காரு. அது வேற விஷயம். அதனால தான் பாருங்க வைகோ அவரை கிண்டலாக கூட கேட்டார், இந்த மாதிரி ப்ரொபோசலுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு. அதாவது இது திருமாவளவனோட ஒரு பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை பற்றி அவர் யோசிக்கிறார். அப்புறம் அதே நேரத்தில் இந்த பை எலெக்ஷன்ல ஆன பிறகு விஜயோட கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி தானாவே வந்துருச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம கட்சிகளுக்கு என்ன நிலைமை ஆகுது? இந்த மாதிரி இதுலதான் அவர் பேசுறாரு. இல்ல அதுக்காக தான் இடைத்தேர்தல் தேதிங்கிறதே இங்க அறிவிக்கப்படாமல் இருக்குதா? வந்து ஞானேஷ்குமார் அவர்களும் அப்படியே ஒரு மழுப்பலான ஒரு பதில், இன்னும் டைம் இருக்கு, 6 மாசம் கேஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்லி நழுவுறாரா? இங்க தேர்தல் வராதா? அதன் பின்னணியில பிஜேபி இருக்கா? இல்லைங்க, அது வந்து ஒண்ணு அந்த மேட்டர் வந்து கோர்ட்ல பெட்டிஷன் இருக்கு சொல்லியிருக்காங்க. பட் மற்ற இடங்கள்லாம் இருக்குது. மற்ற இடங்கள்ல இருக்கு, தமிழ்நாட்டுல தான் கேக்குறேன். அதாவது இடம் காலியாகி 6 மாசத்துக்குள்ள வைக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. அந்த 6 மாசம் எப்ப முடியறதோ அந்த நேரத்துல இந்த கேள்வி வரும். ஏன்னா அது தாண்ட முடியாது. ஒரு தொகுதி வந்து 6 மாசத்துக்கு மேல காலியா இருக்க முடியாது. அது எப்ப வருதோ அது அப்ப ஆகும். வரும், தேர்தல் வந்துரும் விரைவில் தமிழகத்துல காலியா இருக்கிற தொகுதிகளுக்கு வந்துரும். ஏன்னா 6 மாசம் நீங்க 6 மாசம் கணக்கு வச்சுக்கோங்க. இல்ல அதுதான் ஒரு கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. டீலிமிட்டேஷன் பில்லுக்காக அப்படி ஏதாவது உள்ளுக்குள்ள ஏதாவது நெகோசியேஷன்ஸ் போகுதா? இல்ல, அதாவது என்ன சொல்லப்படுறதுன்னா, இந்த டீலிமிட்டேஷன் பிறகு இது வந்து ஒரு பெரிய ஆதாரம் வெளியில வந்து நான் சொல்லல. ஒரு அன்ஸ்டேட்டடா பேசப்படுறது பஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? டெல்லியில பஸ் என்னன்னா, திமுகவுக்கும் ஒரு சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, இங்க பாருங்க, இதுக்கு பிறகு வரப்போற பில்லு 1 நேஷன் 1 போல், அதுவும் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். அது மாதிரி வந்துச்சுன்னா லோக்சபாவோடையே உங்களோட சட்டசபை தேர்தலும் நடத்திடலாம், சான்ஸ் இருக்குது. அப்ப நீங்க இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ண வேண்டாம், இன்னும் 2-3 வருஷத்துல முடிச்சிடலாம், திருப்பி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பஸ் இருக்குது. எவ்வளவு தூரம் உண்மை நமக்கு தெரியல. ஆனா கட்டாயமாக இந்த சீட் அதிகப்படுத்துவது 1 நேஷன் 1 போல் போல திமுகவோட, ஏன்னா முன்னே கலைஞர் அதை பத்தி ஃபேவரபிளா தானே சொன்னாரு. சரி, பாப்போம் சார் இன்னும் எப்படி எல்லாம் வந்து அரசியல் களம் மாற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைய தகவல்களுக்கு ரொம்ப மிக்க நன்றி சார். வணக்கம், நன்றி.